வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். So we hope that once in a while you will come down to Malacca. நீங்க எப்படியாவது மலாக்கா வரும்போது வந்து எங்களோட ஆராதனையை கலந்து கொள்ளும்படி இந்த அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். I believe that your cell group will be doing this series soon. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய அந்த செல் குரூப்ல வருகிற நாட்களிலே இந்த சீரிஸை குறித்து நீங்கள் தியானிக்க இருக்கிறீர்கள். This series is called Growing and Building in Christ. இந்த சீரிஸ் இது என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் வளர்வதும் கட்டி எழுப்பப்படுவதும் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். The English church is also doing this series in the cell group. ஆங்கில சபையாரும் இதை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். The reason why we study this is according to the vision that Pastor is sharing with the whole church. ஏன் இந்த தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முதன்மை போதகர் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி தான் நாம் இதை தியானிக்கிறோம். We are not just growing in Christ, we are being built up together in Him. நாம் கிறிஸ்துவில் வளர்வது மாத்திரமல்ல அவருக்குள் நாம் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். If we just rely on ourselves, be on our own to grow in the Lord, then it is limited. நமக்குள்ளே நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறோம் என்று நாம் சொல்லிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு வரமுறைக்கு உட்பட்டதாக தான் இருக்கிறது. We need to grow together, be built up together as a church. நாம் ஒன்றாக சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் நாம் சபையாய் கட்டி எழுப்பப்படுவதே அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. So this series has 9 lessons, and I hope that you will come regularly, in fact faithfully for every lesson. இந்த தொகுப்பானது 9 பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வந்து இதில் பங்கெடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். So praise God. Today I'm sharing on another parable. I remember the last one I shared was the parable of the 10 minas. கடந்த நாட்களின் செய்தியிலே 10 ராத்தங்கள் உவமையை குறித்து உங்களோடு கூட நான் தியானித்தேன். இன்றைக்கும் அடுத்த ஒரு உவமையை குறித்து நான் உங்களோடு கூட தியானிக்க இருக்கிறேன். This parable is called the parable of the Pharisee and the tax collector. இந்த உவமை எதை குறித்தது என்று சொன்னால் பரிசேயரும் வரி வசூலிப்பவரும் பற்றிய உவமையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். It's taken from Luke chapter 18 from verse 9 to verse 14. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இந்த உவமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். And we pray your word will enter into our heart. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயத்துக்குள்ளாய் நுழையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Your word is light and will illumine our heart. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனாய் எங்களுக்குள்ளே எழும்பி அது பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். Help us to understand how we are saved. ஆண்டவரே எப்படி நாங்கள் இதை சேர்த்துக் கொள்வது என்கிற அறிவை புரிந்து கொள்வதை எங்களுக்கு தாரும். We pray for Holy Spirit to be our teacher. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதகராய் இருந்து கற்றுத் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. It is important that you understand this parable. இந்த உவமையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Because it focuses on the issue of each person's personal eternal destiny. இந்த உவமையானது ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனுக்குரிய வெளியுள்ள மனிதனுக்குரிய சாட்சியை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. This parable teaches how a person is saved. இந்த உவமையானது எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை குறித்து அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. What you trust in will determine whether you are saved or not saved. எப்படி உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது இல்லை என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? So in that way you can say that this parable is like the most important of all parables. இந்த உவமையானது பைபிளிலே சொல்லப்பட்ட மற்ற எல்லா உவமைகளை விடவும் மிகவும் சிறந்த ஒரு உவமையாக அங்கே இருக்கிறது. Let's see the reason why Jesus told this parable. ஏன் ஆண்டவர் இந்த உவமையை சீஷர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Verse 9. 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார்.
Jesus directed this parable to a specific group of people. இந்த உவமையானது இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒன்றாக அங்கே நாம் பார்க்கிறோம். Those who put their confidence and trust in their own righteousness. யாரெல்லாம் தங்களுடைய சுய நீதியின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த உவமையை இயேசு சொன்னார். And at the same time they despise those whom they regard to be less righteous than themselves. யாரெல்லாம் மற்றவருடைய நீதியை பார்க்கிறோம் மற்றவருடைய நீதியை பார்க்கிறோம் தன்னுடைய நீதி பெரியது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உவமை அங்கே சொல்லப்படுகிறது. Next slide. Two men. இரண்டு மனிதர்கள். Verse 10. 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவர் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். The parable contrasts two men who went to the temple to pray. இரண்டு மனிதர்கள் ஆலயத்துக்கு ஜெபிக்க போனதை குறித்து இந்த உவமையானது அங்கே சொல்லப்படுகிறது. One is a Pharisee and the other is a tax collector. ஒருவன் பரிசேயனாய் இருந்தான் இன்னொருவன் ஆயக்காரனாக இருந்தான். They both went to the temple to pray. இரண்டு பேருமே ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கும்படி போனார்கள். Who are the Pharisees? பரிசேயர்கள் என்றால் யார்? The Pharisees were a Jewish group of people who devoted themselves to carefully obey the laws. இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்குள்ளே அந்த கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பரிசேயர்களாய் இருந்தார்கள். The name Pharisee means separated. பரிசேயர் என்று சொல்லுவதன் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதாய் இருக்கிறது. They separated themselves from the ordinary people. சாதாரண மனிதர்களிலே இருந்து இந்த பரிசேயர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டவர்களாய் இருந்தார்கள். Because they saw themselves as righteous and all others as sinners. அவர்கள் நினைத்தார்கள் மற்ற எல்லாரும் பாவிகள் இவர்களை விட நாங்கள் நீதிமான்கள் என்று நினைத்தார்கள். Many a times in the Bible we saw that Jesus criticized the Pharisees harshly. அநேக இடங்களிலே வேத புத்தகத்திலே இந்த பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் பேசின காரியங்களை நாம் பார்க்கிறோம். Because they jealously followed the law, but then in their hearts they lacked love, justice, compassion, humility. அவர்கள் வெளிப்படையாக அந்த எல்லா கட்டளை பிரமாணங்களை கைக்கொள்வது போல காண்பித்தாலும் உள்ளார் பிரகாரத்தில் அவர்களுக்கு சரியான சாட்சி இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Who are the tax collectors? ஆயக்காரர் என்று சொன்னால் யார்? Tax collectors were Jews working for the Romans who were ruling over them. இந்த ஆயக்காரர்கள் யூதர்களாய் இருந்தார்கள், ஆனால் ரோம அரசாங்கத்துக்கு இவர்கள் வேலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். They helped the Roman government to collect taxes from their own people, the Jewish people. அவர்கள் தங்கள் சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்களிடத்திலிருந்து வரியை வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு செலுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். The Jews believed that they should pay tax to God, so they paid the temple tax. யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர்களுக்கு வருகிற வருமானத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுப்பதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. And they resented paying taxes to foreigners. அவர்கள் ஆளுமையினால அந்த ரோம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதை அவர்கள் எதிர்த்தார்கள். So the Jewish people see the tax collectors as traitors to their nation. அவர்கள் அந்த ஆயக்காரர்களை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒரு பயங்கரவாதிகளை போல இருந்தார்கள். So they hated tax collectors very much. ஆகவே அவர்கள் அந்த ஆயக்காரர்களை மிகவும் வெறுத்தார்கள். Moreover, most tax collectors were dishonest and they took more than what is required to put some in their own pocket. ஆயக்காரர்களை யூதர்கள் வெறுப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன? அரசாங்கம் அவர்களுக்கு விதித்த வரியை காட்டிலும் அதிகமான பணத்தை ஜனங்களிடமிருந்து வாங்கி மீதியானதை தங்களுடைய பாக்கெட்டில் அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். So tax collectors were viewed as extortioners and unjust. ஆகவே இந்த ஆயக்காரர்கள் வேதத்தின்படி பார்த்தால் நீதியற்ற ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் அங்கே இருந்தார்கள். In this parable, Jesus contrasted the most respected and admired person in the community with the worst despised. இந்த உவமையானது எதை குறித்து
குறித்து அங்கே ஒற்றுமைப்படுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நீதி நியாயம் மற்றவர்களும் நீதி நியாயம் உள்ளவர்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. So Jesus contrasted between the Pharisee and the tax collector. ஆகவே தான் அந்த உவமையானது பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் இடையாக அது சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. Next we look at the two prayers. அடுத்ததாக நாம் இரண்டு ஜெபங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Let's see how the Pharisees pray. எப்படி அந்த பரிசேயர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா verse 11, verse 11. லூக்கா 18 படியாக சொல்லுகிறது, பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். The Pharisees stood and prayed. அவர் பரிசேயர்கள் அங்கே நின்று ஜெபித்தார்கள். Standing to pray is a usual practice. இயற்கையாகவே அவர்கள் செய்த ஜெபத்தை அங்கே செய்தார்கள். But very likely he came as near to the holy place as possible and he stood there to pray. பரிசுத்த ஸ்தலத்துக்கு மிகவும் அருகாமையிலே நின்று அவர்கள் அந்த ஜெபத்தை செய்தார்கள். He raised up his hand towards heaven and began to pray. அவர்கள் கைகளை பரிசுத்த வானத்துக்கு நேராக உயர்த்தி அங்கே ஜெபித்தார்கள். Let's see his prayer. இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். The first part of his prayer, God, I thank you that I am not like other men, extortioners, unjust, adulterers, or even like this tax collector. அவருடைய ஜெபம் எப்படியாக இருந்தது? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரரை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்பதாக இருந்தது. We are told that he prayed with himself. அங்கே நாம் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளேயே அவர்கள் அப்படி ஜெபித்தார்கள். His prayer was all about himself. அந்த ஜெபம் எல்லாமே அவர்களை குறித்ததாக இருந்தது. He congratulated himself how good he was. அவங்களையே அவங்க வாழ்த்தி கொண்டார்கள், நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லி. I am not like any other man. நாங்கள் மற்ற எந்த மனுஷர்களை போலும் நாம் இல்லை என்று சொன்னார்கள். And behind it like this one. ஆகவே அவர்கள் திரும்பி அந்த ஆயக்காரனை பார்த்து சொன்னார்கள், இவனை போல நான் இல்லை என்று. So his attitudes and body language tell much about his heart condition. ஆகவே அந்த எண்ணங்களும் அவருடைய சரீர அசைவுகள் எல்லாமே வந்து அவர்களை குறித்து அங்கே ஜெபித்தார்கள். We must also be careful that we do not behave like this. ஆகவே நாமும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யாதபடிக்கு மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். We should not compare and judge others. அடுத்தவர்களை குறித்து அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு அடுத்தவர்களோடு குறித்து நம்மை நியாயம் தீர்க்க கூடாது. I'm not like who and who. மற்றவர்களை போல நாம் பொய் சொல்லவில்லை. I don't drink, I don't smoke, I don't gamble. நான் குடிக்கல, நான் சூதாடல, நான் புகைப்பிடிக்கல. I don't womanize, I don't steal, I don't gossip. நான் விபச்சாரக்காரனாக இல்ல, நான் திருடல, நான் புறங்கூறல. If we compare people's witnesses against our own strength, we are being judgmental. இப்படி நாம் அடுத்தவர்களுடைய சாட்சிகளோடு நம்மை ஒப்பிடுவோம் என்று சொன்னால் நாம் நியாய தீர்ப்புக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். The Pharisees' thanksgiving wasn't a true thanksgiving. அவர்கள் உண்மையான ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி அவர்கள் அங்கே கொடுக்கவில்லை. Because he was bragging about himself and scorning others. அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை தாழ்த்தி கொண்டு அங்கே ஜெபித்தார்கள். And we see that in his prayers there wasn't any element of confession. அந்த ஜெபத்திலே நீங்கள் பார்க்க என்று சொன்னால் தங்களை குறித்து ஒரு அறிக்கை செய்கிற ஒரு ஜெபம் அங்கே இல்லை. He did not ask forgiveness for his sins. அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறதாகவும் அந்த ஜெபம் இல்லை. And very likely he even thought that he had no sin. And so there wasn't any sin to confess. அவர்கள் நினைத்தார்கள் நம்மிடத்திலே எந்த பாவமும் இல்லை, ஆகவே நாம் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தார்கள். Verse 12. 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார்.
The Pharisee went on to brag about his strict observance of religious practices. அவர்கள் அங்கே அந்த யூத முறைமைக்குரிய அந்த சட்டதிட்டங்களை தான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். I fast twice a week and I give tithe of all that I have. அவர் சொல்லுகிறார்கள், வாரத்தில் 2 தடவை உபவாசித்து என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். He was meticulous in carrying out his spiritual duties. அவங்க அந்த ஆவிக்குரிய காரியம் அந்த யூத முறைமைப்படி செய்ய சொல்லப்பட்டதை செய்தேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள். The law of Moses actually required only one fast per year. அந்த மோசேயுடைய அந்த பிரமாணத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு உபவாசத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That is on the great day of atonement, according to Leviticus chapter 16, verse 29. லேவியராகமம் புத்தகம் they were to fast on the day of atonement, and it's from sunset to the next day sunset. அவர்கள் வருடத்தில் ஒரு முறை மாத்திரமே சூரியன் உதயமாகிறதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசித்தார்கள். That day falls on the 7th month, and on the 9th night they fasted until the 10th sunset. முந்தின நாள் 9ஆம் மணி உதயத்திலிருந்து அடுத்த நாள் 10 மணி சூரியன் அடைகிற வரை அவர்கள் உபவாசித்தார்கள். But the Pharisee made himself to fast how many times? ஆனால் இந்த பரிசேயர்கள் எத்தனை முறை உபவாசித்தேன் என்று சொல்கிறார்கள்? Twice a week. வாரத்தில் 2 தடவை உபவாசித்தேன் என்று சொல்கிறார்கள். How many weeks in a year? ஒரு வருடத்துக்கு அப்ப எத்தனை முறை? 1 year got how many weeks? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 weeks. 52. So you times 2? 104. 104. But actually in the Old Testament they were told to fast only 1 day in a year. Compulsory fast. The rest are all just celebration in fact. பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கும்போது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் உபவாசிக்க வேண்டும் என்று பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மற்ற நாட்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவரை கொண்டாடுவதற்கு கொடுக்கப்பட்ட நாட்களாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. I think 2 or 3 years ago we attended the pastors conference in Singapore. நாங்கள் சிங்கப்பூரிலே 2-3 வருடத்துக்கு முன்பதாக ஒரு போதகர் மாநாட்டிலே கலந்து கொண்டோம். And there was question and answer time to the senior pastor of that church. அந்த நேரத்திலே கேள்வி பதில் நேரம் வந்தபோது அந்த தலைமை போதகர் அங்கே பேசினார். Your church is so big, so successful. Pastor, how many times you fast a year? ஆகவே அந்த கொஸ்டின் நேரத்தில் அவர் கேட்டார், உங்கள் சபை பெரிதாக இருக்கிறது, நிறைய ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ஆகவே எத்தனை நாட்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்று கேட்டார்கள். And the pastor asked the participants from all over the world, how many times do you fast? ஆகவே அந்த பாதகர் எல்லாத்துக்கும் கேட்டார், எத்தனை முறை நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்று சொல்லி. They asked the pastor, how many hours you pray a day? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிப்பீர்கள் என்று கேட்டார்கள். But then the pastor found out that especially those pastors from India, from Pakistan, they fast so many days a year. பாகிஸ்தானிலும் இந்தியாவிலிருந்து வந்த போதகர்கள் நிறைய நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். But actually, he quoted even from the Old Testament, God does not require you to fast so much. அவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுத்ததான அந்த வசனத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னார், நிறைய நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை என்று சொன்னார். It's good that you fast to humble yourself before the Lord. உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தும் போது நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பது நல்லதுதான். You don't fast to tie God's hand and say, God, I fast, you must answer my prayers. ஆகவே நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், இந்த காரியத்தை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. Okay, let's go on to what he said about he give tithe for all he had. அவன் அங்கே சொல்லுகிறான், என்னுடைய சம்பாத்தியெல்லாம் நான் தசம பாகம் செலுத்தினேன் என்று சொல்லுகிறான்.
in Matthew 23 verse 23, we know that they went to such extent as to tithe for spices. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். Matthew 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றக்காமிலாலும் வெந்தயத்தினாலும் சீரகத்தினாலும் தசமமாகவும் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவர்களையும் செய்ய வேண்டும், அவர்களை விடாதிருக்க வேண்டும். So correct now. Good. Okay, thank you. So they tithe even for spices, and these are very tiny seeds. Is mint, dill, and cumin. அங்கே அந்த கொடுக்கக்கூடிய சின்ன தானியங்களாகிய பாருங்க, ஒத்தலாமிலும், ஒத்தலாம்னா ஜீரகம், ஒத்தலாம்னா ஜீரகம் இல்ல, இது ஓமம். ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி என்று சொல்லி சின்ன தானியங்களை குறித்து அங்கே சொல்கிறார்கள். I know you all use this kind of spices in your cooking, right? நீங்க சமைக்கும் போது இந்த தானியங்களை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். Do you keep a lot in your house? இதெல்லாம் உங்க வீட்ல நிறைய வச்சிருக்கீங்களா? By the kilos? கிலோ கணக்கிலே வச்சிருக்கீங்க? No, right? Only a few hundred grams. 100 கிராம், 200 grams like that. 100 கிராம் அல்லது ஒரு 200 கிராம் தான் நம்ம வீடுகளில நம்ம வச்சிருப்போம் அது. But this Pharisee will count how much they have, and they pay 10% of that spice. பாருங்க, அந்த 200 கிராம்ல இவங்க 10% எடுத்தாங்கன்னா இத்தியோண்டு இருக்கும். அதை போய் நான் தசமபாகம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. Just Monday this week, I walked into an Indian grocery shop. நான் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு இந்தியன் கடைகளுக்கு நான் போனேன். I wanted to buy clove. That means bunga cengkeh. Clove. C-L-O-V-E. அந்த பட்டாய் சொல்லுவோம்ல, கிராம்பு வாங்குறதுக்காக நான் அங்கே போனேன். Kind of dried flower. So I didn't know how much to buy. So I told the man, "2 ringgit." ஆனா அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டார் பூ நம்ம சிக்கன்லாம் போடுவாங்க, அந்த ஸ்டார் பூ வாங்குறதுக்காக போனேன். அவர்கிட்ட 2 வெள்ளிக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். So he took out, he add some more. Wow, so much. I wish that I have asked for only 1 ringgit. அவர் 2 வெள்ளிக்கு நிறைய போடுறத பார்த்து நான் நினைச்சேன் 1 வெள்ளிக்கு கேட்டுக்கலாமோ நினைச்சேன். But I took home the 2 ringgit clove. நான் அந்த 2 வெள்ளிக்குள்ள அந்த ஸ்டார் பூவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். So you see, it is so little that you have, you keep, and yet they pay so much attention to tithe, even the smallest thing. தானியங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன தானியங்களா கொஞ்சமா இருந்தா கூட அதுல கொஞ்சோண்டு தசமபாகம் செலுத்துறதை அவங்க குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். So they rely on their religious works, good works, to gain good standing with God. ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் இருக்கும்போது அந்த பிரமாண கட்டளையிலே கொடுக்கப்பட்ட சிறிய காரியத்தை கூட பெரிதாக ஆண்டவரிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். The Pharisee thought he was praying, but he was actually praying. He was actually exalting himself before others and praising himself. பரிசேயன் தன்னுள்ளே நினைத்துக் கொண்டான், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் அங்கே ஜெபிக்கவில்லை. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு தான் பெரியவன் என்பதையே அங்கே சொல்லிக் கொண்டிருந்தான். He wasn't aware that he was praising himself before God. அவர் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை குறித்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். He was saying how good he was and how much good works he has done. அவர் எப்படி தன்னை நல்லவர் என்றும் ஆண்டவருக்கு எவ்வளவு நல்லவைகளை அவர் செய்தார் என்றும் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார். He believed that his self-righteousness and good deeds could make him acceptable before God. அவர் நினைச்சாரு தான் செய்த நல்ல காரியங்களும் தான் ஆண்டவருக்காக செய்த சில நேர்மையா இருக்கிறதும் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை பிரிதியாக காட்ட வேண்டும் நினைத்தார்கள். Will God hear such prayer? Is God pleased with his attitude? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டு அவரிடத்திலே சந்தோஷப்படுவாரா? Later we will find out the answer. கடைசியாக இந்த செய்தியின் முடிவில் நாம் அதை குறித்து தியானிக்கலாம். Now let's look at the publican's prayer. இரண்டாவதாக நாம் வரி வசூலிப்பவன் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
Verse 13. 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்றார். Jewish people, they enter into the temple and there's the holy place and the most holy place. The people cannot enter into the most holy place. யூதர்கள் அங்கே தேவாலயத்துக்கு போகும்போது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இரண்டு பகுதிகள் அங்கே இருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று அவர்கள் ஜெபிப்பார்கள். Just now I said the Pharisee went as close as to the holy place to pray. இன்றைக்கு நான் அந்த பரிசேயன் எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஜெபித்தார் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். But this tax collector, he stood afar off. ஆனால் இந்த ஆயக்காரன் அதை விட்டு தூரத்திலே நின்று ஜெபித்தான். He wouldn't dare even to come so near to the holy place. அவருக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல வருவதற்கு கூட தைரியம் இல்லாதபடினாலே தூரத்திலே நின்று கொண்டார். In fact, he distanced himself even from the Pharisee. அவர் அந்த பரிசேயனை விட்டு கூட அவர் தள்ளி நின்று தான் ஜெபிக்கிறார். Because he felt that he couldn't measure up with the Pharisee. அவர் தனக்குள்ளே நினைத்தான், இந்த பரிசேயனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாத தூரத்திலே தான் இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். The verse says here that he would not so much as lift up his eyes to heaven. அவனுக்கு தூரத்திலே நின்று கண்ணை கூட வானத்துக்கு நேரா அப்படி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் நின்று கொண்டிருந்தான். The burden of his guilt and shame weighed heavily upon him. அவனுடைய இதயத்திலே இருந்த அந்த பாரமானது அவனை தலை குனிந்து ஜெபிப்பதற்கு அங்கே அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தது. And the load of sin that he was carrying was very unbearable. அவன் ஒரு தாங்க முடியாத ஒரு பாவ பாரத்தை சுமந்தவனாக அங்கே நின்று கொண்டிருந்தான். He beat his chest, அவன் தன்னுடைய இதயத்திலே அப்படியே குத்தி கொண்டான், showing how sorry he was for his sin. அவன் பாவத்திற்காக எவ்வளவு தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை அங்கே காண்பித்துக் கொண்டிருந்தான். He came before God in sorrow and repentance. அவன் ஒரு மனதிரும்புதலோடும் ஒரு கவலையோடும் கூட ஆண்டவரிடத்திலே அவன் வந்து நின்றான். We know this because of his one sentence prayer. அங்கே அவன் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையின் ஜெபம் அதை நமக்கு காண்பிக்கிறது. God, be merciful to me, a sinner. அவன் அங்கே சொல்லுகிறான், தூரத்திலே நின்று பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்றான். He did not justify himself. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கவில்லை. He did not boast of any good works. எந்த ஒரு நல்ல வார்த்தையும் அவன் ஆண்டவரிடத்திலே சொல்லவில்லை. He knew he was a sinner in need of God's forgiveness. அவனுக்கு தெரியும் தான் பாவி என்றும் ஆண்டவருடைய மன்னிப்பு தனக்கு தேவை என்பதை அவன் அறிந்திருந்தான். So he cried out to God to have mercy on him. ஆகவே அவன் ஆண்டவரிடத்திலே இரக்கத்துக்காக அழுது கெஞ்சி மன்றாடினான். Will God hear such a prayer? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கேட்கிறார். Is God pleased with his attitude? அவனுடைய அந்த செய்தியை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். His prayer, the prayer that he makes is one that God is waiting to hear. அவனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் காத்திருந்தார் என்பதை அவனுடைய ஜெபம் நமக்கு குறிப்பிடுகிறது. And his attitude is exactly what God wants from everyone who come before him. மற்றவரிடத்திலே இருந்து ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அவருடைய ஜெபம் நமக்கு திட்டம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. Let's look at the two verdicts. அடுத்ததாக நாம் இரண்டு தீர்ப்புகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Verse 14. நான் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். The two men went home after praying. இரண்டு பேர் ஜெபித்த பிறகு வீட்டுக்கு போனார்கள். Jesus said that the tax collector went home justified. ஆயக்காரன் நீதியோடு கூட தன் வீட்டுக்கு திரும்பி போனான். But not the Pharisee. ஆனா பரிசேயன் அப்படி இல்லை. Why was the tax collector justified? ஏன் அந்த ஆயக்காரனுடைய சாட்சி சிறந்தது? Because he humbled himself before God, confessing that no works could save him.
but only the mercy of God could save him. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய எந்த நல்ல கிரியைகளும் தன்னை ரட்சிக்காது, ஆண்டவருடைய இரக்கம் மாத்திரமே தன்னை ரட்சிக்கும் என்று ஜெபித்தார். On the other hand, the self-righteousness of the Pharisee prevented him from being justified. ஆனால் அந்த பரிசேயன் என்ன செய்தான்? தன்னுடைய நீதியை குறித்து ஆண்டவரை சொல்லி அது தன்னை ரட்சிக்கும் என்று நினைத்தான். Because he was full of spiritual pride and believed that his good works could save him from his sin. அவருக்கு ஆவிக்குரிய பெருமை உள்ளவனாக இருந்து தான் செய்த எல்லா நல்ல கிரியைகள் என்று சொல்லி தனக்குள்ளே தன்னை மெச்சிக் கொண்டான். Brothers and sisters, we must understand that a man is justified by God solely through faith in Jesus. ஆண்டவரிடத்திலே உண்மையாய் இருக்கிறவர்களை மாத்திரமே ஆண்டவர் தன்னிடமாக சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். No good works can save you. எந்த ஒரு நல்ல ஒரு கிரியைகள் நாம் செய்கிற எந்த நல்ல கிரியைகளும் ஆண்டவருக்கு நம்மை சேர்க்காது. Romans 3:28. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். I want to explain what is justification. நீதி சாட்சி என்று சொல்லுவது என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Justification is a legal verdict where God clears a sinner of all charges against him and God declares that he is righteous. நீதிமானாக்கப்படுவது என்று சொல்லுவது எது என்று அங்கே நான் பார்க்கும்போது, just like you see in this picture, he is no more guilty. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அங்கே இல்லை. How does this happen? இப்போ இது எப்படி நடந்தது? The just died for the unjust. நீதிமான் நீதி அல்லாதவனுக்காக மரிக்கிறதுனாலே அது அங்கே நடக்கிறது. Jesus, who had no sin, came to this world and he went to the cross to bear the penalty of our sin. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். We call this the great exchange. இதுதான் நாம் Exchange. I will explain. ஓகே, இதுதான் நாம் அந்த கிருபையை மாற்றிக் கொள்வது என்பதை குறிக்கிறது. You see, you have sinned. You believe in Jesus, so God take your sin and put it on Jesus. நீங்கள் பாவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய பாவத்தை எடுத்து அவர் மேல் வைத்துக் கொள்கிறார். And then God take Jesus' righteousness and put it upon you. ஆண்டவருடைய நீதியாகிய நீதியை எடுத்து அவர் நம்ம மேல் வைக்கிறவராக இருக்கிறார். So when God look at you, he only see the righteousness of Jesus on you. ஆகவே பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நீதி வழியாக அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். So that is how we can stand righteous before God. இப்படிதான் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்களாக நாம் போய் இருக்க முடியும். So when God look at the justified person, he see the perfection of his son on you. ஒரு மனிதனை நீதிமானாய் ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி வழியாக அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். Okay, you understand? உங்களுக்கு புரியுதா? It's important you understand. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் பாவிகள், இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை எடுத்து நம்மை வைக்கிறதுனால் நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால் அது வழியாக பிதாவாகிய தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். நம்மளுடைய You don't say that I attend Calvary Life Assembly Tamil Ministry. ஓகே, நான் கல்வாரி தமிழ் சர்வீஸ்க்கு போறேன் அதனால நீதிமான் என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. I attend Sunday faithfully. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் அப்படியே முழுமையா நான் கடைபிடிக்கிறேன். I give time. நான் தசம பாகம்லாம் கொடுக்கிறேன். I read Bible and pray every day. நான் நல்ல டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன். I fast. நான் உபவாசம் எடுக்கிறேன். All these things are good, but they cannot save you. அது எல்லாமே நல்ல காரியம் தான். ஆனா அதுதான் நமக்கு ரட்சிப்பை தரும் என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. Only
only the work of Jesus on the cross save you from your sin. ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பட்ட அந்த பாடுகள் தான் நம்மை நீதிமான்களாக்கி நமக்கு ரட்சிப்பு தருகிறதாக இருக்கிறது. Okay, what's the lesson of this parable? இந்த பாடத்துல ஓமையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? A person's attitude in prayer is most important in the sight of God. ஜெபத்தில் ஒரு நபரின் மனப்பான்மை தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. The self-righteous Pharisee trusted in himself. மத ரீதியான வெளிப்புற செயல்களால் தேவன் கவரப்படுவதில்லை. He thought that he could earn acceptance before God through his good works. He thought that he could he gets acceptance before God through his good works. அவங்களுடைய நல்ல காரியத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்க முடியாது. But God rejects man's way of good works to save himself. ஆண்டவர் மனிதர்கள் செய்கிற அந்த நல்ல காரியத்தை வைத்து நம்மை ரட்சித்து விடுவார் என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்குள்ளாக நாம் வந்துவிட முடியாது. The tax collector has nothing to trust in or boast about. ஆயக்காரன் அங்கே ஜெபித்த ஒரு ஜெபம் தன்னை குறித்தான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. He cheated and extorted money from his own people to make himself rich. He trusted in his own. He cheated and extorted money from his own people to make himself rich. அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே இருந்து வரிக்கு விதிக்கப்பட்ட வரிக்கு அதிகமாக பறித்து அவர் தன்னுடைய பாக்கியிலே வைத்துக் கொண்டு தன்னை நீதிமான்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டார்கள். So in desperation for a clean heart, he cried out to God for help. அவர் தன்னுடைய இருதயத்திலே மிகவும் ஒரு மன திரும்புதலுக்குள்ளாக வந்து அந்த ஆயக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். God heard his cry and had mercy upon him. ஆண்டவர் அவருடைய அழுகையை கேட்டு அவனை அவர் கண்ணோக்கி பார்த்தார். This parable demonstrates that God is not impressed by religious performance. இயேசு கிறிஸ்து மத ரீதியான வெளிப்புற செயல்களால் தேவன் ஒரு நாள் கவரப்படுகிறவர் அல்ல. He is moved by a broken and contrite heart. நொறுங்குண்ட தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். A broken spirit means that you humble yourself before God, you have sorrow over your sin, and you not rely only on God's mercy. நொறுங்கிய இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆழ்ந்த மன வருத்தத்தையும் உண்மையான மனம் திரும்புதலையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. A contrite heart means that you have deep remorse, sorrow for your sin, and you have genuine repentance. நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி உங்களுடைய இருதயம் நொறுங்கி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. Let's look at Psalms 51:17. சங்கீதம் 51 சங்கீதம் 51:17 இப்படியாக சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். Okay, the only sacrifice we can bring before God is a broken spirit and a contrite heart. ஆண்டவருக்கு முன்பதாக நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நாம் கொண்டு வந்து வைக்கிறது தான் அது ஆண்டவருக்கு உகந்ததாக காணப்படுகிறது. God loved this kind of attitude and he will not despise the sinner. இப்படிப்பட்ட இதயத்தோடு வருகிற எந்த பாவியும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. This was written by King David after he fell into sin. இதுதான் அந்த சங்கீத புத்தகம் 34:18 நாம் வாசிக்க முடிகிறது. He felt remorse and he repented before God. அவர் ஆண்டவருக்கு முன்பதாக வரும்போது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியோடு கூட வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let's look at another verse, Psalms 34:18. அடுத்து 34:18 நாம் இப்படியாக பார்க்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். So those that come before God with a broken heart,
and contrite spirit, God saved them. யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தோடு வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். Okay, we move down. 2 Corinthians chapter 7 verse 10. Okay. A contrite heart leads to genuine repentance. நொறுங்குண்ட இதயத்தோடு வருகிறவர்களுக்கு ஒரு மனம் மாறுதல் அல்லது மனம் திரும்புதல் உண்டாகிறதாக இருக்கிறது. 2 Corinthians chapter 7 verse 10. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. Godly sorrow brings repentance that leads to salvation. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு மனம் திரும்புதலையும் அது ரட்சிப்பையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. Worldly sorrow brings death. லௌகீக துக்கம் நமக்கு அது மரணத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. Worldly sorrow is like this. Example, you gamble and you lose money and you have no money to feed your family. லௌகீக துக்கம் என்று சொல்லி நான் பார்க்கும்போது நம்ம சீட்டாட போறோம், எல்லா காசையும் நம்ம தொலைச்சிடுறோம், அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் வாங்குவதற்கு நம்மிடத்துல பணம் இல்லாமல் போகிறது. So you feel sorry for what you have done wrong. நீங்க என்ன தப்பு செய்தீங்களோ அதற்காக நீங்க அப்புறம் மன வருத்தர்களாக இருக்கிறீர்கள். Or sometimes when your sin is found out, like example, the police put you into the lockup. சில நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள் கண்டுபிடிக்கப்படும் போது காவல்துறையானது நம்மை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். You feel regret because of the consequences that you face. நீங்க என்ன தப்பு செய்தீங்களோ அதுக்குரிய தாக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது, அதுக்காக நீங்க மன வருந்துறீங்க. But without repentance before God, you will still end in death. You face punishment and you end in separation from God. நீங்க ஆண்டவருக்கு முன்னதாக நாம் வரும்போது அந்த பாவமானது நம்மை பிரிக்கிறது, அதே சமயத்தில் நமக்கு தண்டனையும் கொடுக்கிறது. True contrition means turning away from wrongdoing, embrace God's forgiveness, and live your life right according to God's will. நாம் அப்படி ஆண்டவருக்குள்ளாக வந்து மனம் திரும்பும் போது அது நமக்கு எதை கொடுக்கிறது? ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், அதே சமயத்துல நம்முடைய ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு நம்முடைய மனசுக்கு சமாதானத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. Jesus concludes the parable with teaching on humility. ஆண்டவர் அங்கே சீஷர்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து கற்றுக் கொடுத்தார். For all those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், யாரெல்லாம் தங்களை பெருமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுத்தார். So how do we apply this lesson into our life? இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த முடியும்? Stop comparing yourself to people you think are worse than you. உங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று நீங்கள் கருதுவதுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். Put away self-confidence and self-righteousness. சுய நம்பிக்கையும் சுய நீதியையும் விலக்கி வையுங்கள். Stand before God as you actually are. நீங்கள் உண்மையில் எப்படிப்பட்டவரோ அப்படியே தேவனுடைய சந்நிதியில் வந்து நில்லுங்கள். Come before God in humility to receive His grace and mercy. அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள தாழ்மையுடன் தேவனிடத்தில் வாருங்கள். Let's close our eyes and pray. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. Jesus came to open a new way of relating to God. ஆண்டவர் இயேசு பிதாவோடு கூட உறவு கொள்ளும் ஒரு புதிய வழியை உருவாக்கும்படி வந்தார். The way to God is not of works but of grace. அந்த ஆண்டவரோடு நாம் உறவு கொள்ளும் அந்த வழியானது கடினமானதல்ல, அது கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. Whatever sin you are struggling with right now, எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, all God wants from you is that you come before Him humbly. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாழ்மையோடு கூட வரும்போது எல்லாவற்றையும் அவர் நீக்க போதுமானவராக இருக்கிறார். And ask for His mercy to forgive you. அவருடைய இரக்கம் நம்மை மன்னிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம்.
and look to Him for strength to live a holy life pleasing to Him. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். God promised to fill your life with abiding presence, love and power. ஆண்டவருடைய அன்பானது நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. The way to live in the grace of God is through humility. ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய அன்பில் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். Follow the tax collector's model of humility. ஆயக்காரன் எப்படி தன்னை மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுத்தானோ அந்த வழியிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். If you are truly heartbroken over your sin, you can be assured God's amazing love and forgiveness in Christ. ஆமென். நீங்கள் மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரக்கமும் அன்பும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். Confess to God you need His mercy. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். And you will find forgiveness and acceptance before Him. ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். No amount of good works can save you from your sin. எந்த ஒரு நல்ல கிரியைகளும் நீங்கள் செய்த எந்த நல்ல கிரியைகளும் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்காது. So come before God now and confess your sin to God in your own way. உங்களுக்கு தெரிந்த வழியிலே உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரிடமாக நீங்கள் வாருங்கள். Tell Him you need His forgiveness and mercy. ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மன்னிப்பும் இந்த இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். And He will forgive you and justify you. ஆண்டவர் உங்களை மன்னித்து அவர் நீதிமானாக மாற்றுவார். Open your heart to God right now. உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து கொடுங்கள். Are there areas of pride? ஏதாவது பெருமை இருக்குமானால் Then you ask God to give you grace to humble yourself before Him and man. ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே நான் தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். You just need to make this short, simple prayer. நீங்கள் இந்த சின்ன ஜெபத்தை நீங்கள் செய்தால் போதும். God, be merciful to me, a sinner. ஆண்டவர் மிகவும் பாவிகளை மன்னிக்கிறதுக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. Shura Bakashanda. Shura Bakashikuru Bukutara Bakashikirianda Bakashanda. Kurinike Shikara Bakashikuru Bukutara Bakashanda. Father, we thank you that your ears are open to the cry of the humble. ஆண்டவரே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி உமக்கு நேராக அழுகிறார்களோ அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர். We come before you and we confess that we have no good works to boast before you. ஆண்டவரே நாங்கள் செய்த எந்த நல்ல கிரியைகளும் உம்மிடத்திலே எங்களை சேர்க்காது என்று சொல்லி நாங்கள் சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். We trust in Jesus, your Son alone. ஆண்டவரே உம்முடைய மகனாகிய இயேசுவை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம். He was the holy servant of God, ஆண்டவரே ஒரு பரிசுத்த தேவனாக அவர் இருக்கிறார். sent from heaven. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். He took up humanity. அவர் தன் தாழ்மையை எடுத்துக்கொண்டார். He became a man and died on the cross to take the punishment for our sin. எங்களுடைய பாவத்திற்காக உள்ள எல்லா ஆண்டவரே தண்டனைகளையும் அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். His shed blood washed away all our sin. அவர் சிந்தின இரத்தம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. We trust in Jesus' good work alone. இயேசு செய்த அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். We thank you that salvation is by faith through your grace. கிருபையினாலே அவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். We accept your grace. உம்முடைய கிருபையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். We accept your forgiveness. உம்முடைய மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். We accept the cleansing of our sin with the precious blood of உம்முடைய Jesus. இரத்தத்தினால் இந்த பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். Thank you for saving us. எங்களை ரட்சித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். In Jesus' name, இயேசுவின் நாமத்தில். amen. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை பிடித்துக் கொள்கிறாங்க. Let's have the benediction. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். The Lord bless you and keep you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். The Lord make His face to shine upon you and be gracious to you. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர்.
The Lord lift up His countenance upon you and give you peace. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். In the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரினாலே. Amen. ஆமென். God bless you.